என்னன்னா, மோசே இவ்வளவு பெரிய ஆளு, அவர் செஞ்ச ஊழியத்தை நான் எப்படி செய்ய முடியும்? மோசே எவ்வளவு வல்லமையான ஆளு அப்படின்னு யோசுவா சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, மோசே எப்படி செஞ்சாரு? மோசே எப்படி செஞ்சாரு? அவருடைய பலத்துல செஞ்சாரா? அவருடைய ஆற்றல செஞ்சாரா? அவருடைய வல்லமையில செஞ்சாரா? இல்ல. எதை செய்தாலும் அவர் கர்த்தர் கூட இருந்து செய்தார். கர்த்தர் தான் அவர் செய்தார், கர்த்தர் தான் நடத்தினார், கர்த்தர் தான் உணர்த்தினார். ஏன்னா மோசே என்ன செஞ்சாரு? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார், நியாயப்பிரமாணத்தின்படி கற்றுக் கொடுத்தார். அதே நியாயப்பிரமாணத்தை நீ கடைபிடி, நீயும் அதுபடி என்ன பண்ணுவ? செயல்படுவ. ஒரே வித்தை கிடையாது, ஏதாவது தந்திரமும் கிடையாது, மந்திரமும் கிடையாது, பலனும் கிடையாது, பட்டயமும் கிடையாது. மோசே என்ன செஞ்சாரு? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டார்ல, அத போலவே நீயும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கை கொண்டினா நீ இந்த ஜனங்களை வழிநடத்திக்கிட்டு போவ, பாலம் தேனோட தேசத்துக்கு விலை கொண்டு போக முடியும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்க கூட கர்த்தர் இருப்பார். ஆமே சொல்லுங்க. தான் சொல்றாரு, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், என் தாசனாகிய மோசே உனக்கு